Hey guys, welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. இந்த வீடியோவில் யூவி பைத்தான் பேக்கேஜ் மேனேஜர் பற்றி பார்ப்போம். நம்ம முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் சரி, நம்ம ப்ராஜெக்ட் வீடியோஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம பிப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ், பிப் இன்ஸ்டால் நம்பை. ஸோ இந்த மாதிரி பிப் யூஸ் பண்ணி நம்ம பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இப்போ மாடர்ன் வேல வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து யூவிங்கிற ஒரு பைத்தான் பேக்கேஜ் மேனேஜர் வந்திருக்கு. யூவி வந்து ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இருக்குது பிப் கம்பேர் பண்ணால். அதே மாதிரி யூவியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது யூவி யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதனால் வந்து இப்போது கரண்ட்டாக இண்டஸ்ட்ரியில் வந்து யூவி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் நானுமே வந்து ஒர்க்கில் வந்து யூவி தான் யூஸ் பண்ணுறேன். பைத்தான் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணேன். இட் இஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் பேசிக்காக. ஸோ அதனால் யூவி ஸோ ஐ சஜஸ்ட் யூ டு ஆக்சுவலி ஸ்விட்ச் டு யூவி. ஸோ நீங்களுமே வந்து யூவி யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா தட் வுட் பி பெட்டர். உங்கள் டிபெண்டன்சிஸ்லாம் ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணலாம், பேக்கேஜஸ் ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணலாம், அண்ட் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து யூவி கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். யூவினா என்ன, யூவி வச்சு நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு வெர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ எப்படி ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்ப்போம், ரைட்? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் பேஜ், யூவியோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் பேஜ். ஸோ அண்ட் யூவி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் பேக்கேஜ், பைத்தான் பேக்கேஜ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் ரிட்டன் இன் ரஸ்ட். ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஆப்டிமைஸ்டான சாஃப்ட்வேர், ரொம்ப ஃபாஸ்டான சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட்டில் தான் எழுதுறாங்க இப்போது, ரைட்? பிகாஸ் ரஸ்ட் இஸ் ஃபாஸ்டர் தேன் எனி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரஸ்ட்டும் சரி, கோவும் சரி. ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க லைக் ரொம்ப ஆப்டிமைஸ்டான சாஃப்ட்வேர்ஸ்லாம் எழுதுறாங்க இப்போ ப்ரெசென்ட் டைம்ஸில். ஸோ அதனால தான் வந்து யூவியுமே வந்து ரஸ்ட்டில் எழுதியிருக்காங்க, ரைட்? ஸோ ஹைலைட்ஸ் பார்ப்போம் பாருங்கள். a single tool to replace pip tools, pipx, poetry, pyenv, twine, virtual environment and more. பேசிக்காக இது எல்லாமே வந்து பைத்தான் பேக்கேஜ் மேனேஜர் தான். ஸோ இந்த பைத்தான் பேக்கேஜ் மேனேஜர் எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ண இது மட்டுமே போதும், ரைட்? அண்ட் இட்ஸ் 10 to 100 times faster than pip, ரைட்? ஸோ இதை வந்து நீங்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம், இது என்ன சொல்கிறாங்க, 10 to 100 times ஃபாஸ்டரானு, ரைட்? அண்ட் மிச்ச பாயிண்ட்ஸில் நீங்களே படித்து பாருங்கள், ரைட்? ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு விண்டோஸ் யூஸராக இருந்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு கமாண்டை அப்படியே காப்பி பண்ணி பவர் ஷெல்லை பேஸ்ட் பண்ணால் இன்ஸ்டால் ஆகிடும். அதுவே வந்து நீங்கள் ஒரு மேக் ஓஎஸ் யூஸராக இருந்தீங்கன்னா, ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி கமாண்ட் இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும், ரைட்? அண்ட் இன்னொரு மெத்தடுமே இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, வந்து ஆல்ரெடி பிப் உங்ககிட்ட இருக்குதுன்னா, யூ கேன் ஆல்சோ டூ பிப் இன்ஸ்டால் யூவி. ஸோ இதுவுமே ஒர்க் ஆகும், ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த பவர் ஷெல் கமாண்டை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பேசிக்காக லெட் மீ ஓப்பன் மை பவர் ஷெல். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் ஐம் ஷோயிங் யூ. காப்பி பண்ணியாச்சு, பேஸ்ட் பண்ணியாச்சு அண்ட் என்டர். ஸோ பாருங்கள், ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் இருக்குது, எவ்ரிதிங் இன்ஸ்டால்ட் ஆக்சுவலி. ஸோ நீங்களுமே வந்து இந்த கமெண்ட் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் இன்ஸ்டால் ஆச்சா இல்லையான்னு? யூவி வெர்ஷன் செக் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், யூவி வெர்ஷன். ஸோ பேசிக்காக யூவி இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து டைரெக்டாக ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போயிடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து யூவி டுட்டோரியல்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இருக்கோம். இப்போ வந்து எனக்கு வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், ரைட்? எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்து அந்த பேசிக்காக பைத்தான் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். பைத்தான் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூவியில் என்ன கமாண்ட் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூவி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா, ஸோ யூவியில் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும், ரைட்? ஸோ யூவி ஆத்துனா டு மேனேஜ் ஆத்தென்டிகேஷன், ரன்னுனா டு ரன் அ ஸ்கிரிப்ட், இனிட் டு இனிஷியலைஸ் அ ப்ராஜெக்ட், ஆட்னா டு ஆட் அ டிபெண்டன்சி, ரிமூவ்னா இந்த பைத்தான் பேக்கேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு கமாண்டு, சிங்க் இருக்குது, லாக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலான்னா, ஸோ யூவி இனிட்னா என்னது, டு இனிஷியலைஸ் அ ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராஜெக்ட் நேமு, ரைட்? ஸோ இந்த கமாண்டை நான் வந்து ரன் பண்ணுற பாருங்க, ரைட்? ஸோ பேசிக்காக டெமோன்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த ப்ராஜெக்ட்குள்ளே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய ஃபைல்ஸ் அதுவே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. பேசிக்காக கிட்டிக்னு ஒரு ஃபைல் இருக்குது, பைத்தான் வெர்ஷன் ஃபைல் இருக்குது, விச் இஸ் நம்ம கரண்ட் பைத்தான் வெர்ஷன். main.pyன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு அதுவே. அண்ட் பைத்தான் ப்ராஜெக்ட் நார்மல் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ பேசிக்காக நம்ம முன்னாடி எப்படி நம்ம பைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பேக்கேஜ் மேனேஜர், பிப் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது requirements.txt ஒரு ஃபைலில் வந்து நம்மளோட பேக்கேஜஸ் நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணி வித் வெர்ஷனோட பேக்கேஜஸ் நேம் நம்ம மென்ஷன் பண்ணி அந்த requirement.txt ஃபைலை வச்சு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம், கரெக்டாக? ஆனால் இங்கே வந்து நம்ம requirement.txt ஃபைல் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து இந்த py project.toml ஃபைல் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இங்கே எதுவுமே மாடிஃபை பண்ண தேவையில்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ரைட்?
அண்ட் ரீட்மி டாட் எம்டி ஃபைல் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் இது வந்து ஒரு மார்க்டவுன் ஃபைல், நீங்கள் வந்து ரீட்மி இந்த உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம் பேசிக்காக, ரைட். அண்ட் இப்போது மெயின் டாட் பிவே இருக்குது. மெயின் டாட் பிவேல டிஃபால்ட்டாக வந்து ஒரு சம்திங் லைக் ஹலோ ஃப்ரம் டெமோன்னு இருக்குது, ரைட். இப்போ வந்து இந்த ஃபைலை நம்ம எப்படி ரன் பண்ணுறது? இது ரன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ப்ராஜெக்டில் போய்க்கிறேன், சிடி டெமோ, ரைட். இதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா we can just you can either do python demo.py, இது வந்து ஒர்க் ஆகும், ரைட். சாரி, python main.py, not demo.py, python main.py இது ஒர்க் ஆகும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா uv run main.py, ஸோ இந்த கமாண்டுமே வந்து ரன் ஆகும், ரைட். ஸோ uv run main.py. ஸோ இப்போ நம்ம இந்த கமாண்ட் ரன் பண்ணும்போது என்ன ஆச்சு, ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் கிரியேட் ஆச்சு இப்போது, பார்த்தீங்களா, ரைட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் கிரியேட் ஆகிருக்கு, ரைட். ஸோ இதெல்லாமே வந்து அட்வான்டேஜ் பேசிக்காக. இல்லைனா வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து பிப் யூஸ் பண்ணும்போது நீங்களே வெர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் கிரியேட் பண்ணணும், பைத்தான் -m venv கமாண்ட் எழுதி வெர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் கிரியேட் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இந்த நிறைய விஷயம் இருக்குது. அதுவே வந்து இங்கே நீங்கள் சும்மா இந்த பைத்தான் ஃபைல் ரன் பண்ண உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது பாருங்கள். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபைல் எனக்கு தேவையில்லை, லெட் மீ ஜஸ்ட் delete this, ரைட். ஸோ delete பண்ணிவிட்டு எனக்கு வந்து இப்போது வெர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் எனக்கு கிரியேட் பண்ணணும். இப்போது அதாவது லெட்ஸ் அஸ்யூம் தட் வெர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் நம்ம கிட்ட இல்லை, வெர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பேசிக்காக அது கமாண்ட் வந்து uv venv அண்ட் வாட் இஸ் யுவர் வெர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் நேம், அதுவுமே நான் venvன்னு சொல்கிறேன். ஸோ இந்த கமாண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தா பாருங்கள் வெர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு, ரைட். இந்த டெமோ ப்ராஜெக்டில் வெர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அதுவே சொல்லுது பாருங்கள், ஆக்டிவேட் யூ கேன் யூஸ் திஸ் கமாண்ட். ஸோ இதை நான் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ரைட். பேசிக்காக வெர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது லெட்ஸ் சே தட் நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் நம்ம ஆட் பண்ணணும். பேசிக்காக நம்ம வந்து pandas லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுறோம், ரைட். pandas லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம ஆட் பண்ணணும். பேசிக்காக இந்த py-project.toml பாருங்கள், இப்போ வந்து ஆக்சுவலி இந்த டிபெண்டன்சிஸில் எந்த ஒரு பைத்தான் பேக்கேஜுமே இல்லை. நம்ம வந்து பைத்தான் பேக்கேஜை நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா you can run uv add python package name pandas, ரைட். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது பாருங்கள். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து py-project.toml வந்து பேசிக்காக இந்த pandas லைப்ரரி, அதாவது நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணுறோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி pandas-மே பாருங்கள் குவிக்காக இன்ஸ்டால் ஆகிடுச்சு பேசிக்காக, ரைட். ஸோ இட் காட் இன்ஸ்டால், இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் பேசிக்காக. இதுவே வந்து நீங்கள் உங்களோட பிப் யூஸ் பண்ணி நீங்கள் pandas இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக ஆகும்னு. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம், இந்த uv.logன்னு ஒரு ஃபைல் இப்போ கிரியேட் ஆகிருக்கு. நம்ம as soon as நம்ம இந்த ஃபஸ்ட்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண உடனே uv.logன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபைல் இதுக்குள்ளே நம்ம போய் பார்ப்போம். இப்போ பாருங்க, இது வந்து திஸ் லுக்ஸ் லைக் சம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபைல் தான். இங்கே வந்து பேசிக்காக என்ன இருக்கும்னா நீங்கள் வந்து எந்த பைத்தான் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அது மென்ஷனாக இருக்கும். அப்புறம் நீங்கள் என்னென்ன பேக்கேஜ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாமே மென்ஷனாக இருக்கும். பேசிக்காக இதெல்லாமே வந்து டிபெண்டன்சிஸ் நம்ம pandas இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கு. பேசிக்காக இந்த ஃபைல் எதுக்குன்னா இந்த ஃபைல் வந்து திஸ் ஃபைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஃபைல் வந்து பேசிக்காக அந்த வெர்ஷனை பின் பாயிண்ட் பண்ணோம். நீங்கள் பேசிக்காக uv add pandas கொடுக்கும்போது நம்ம pandas வெர்ஷன் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த ஃபைலில் இருக்கும். பேசிக்காக நான் வந்து pandas நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். pandas வந்து பாருங்கள் pandas-ஓட ரைட் pandas பாருங்கள். pandas வந்து வெர்ஷன் வந்து 3.0.2 இன்ஸ்டால் ஆகிருக்கு. பேசிக்காக இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து அதாவது பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து பெருசாக போகுதுன்னா நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து அட் சம் பாயிண்ட் நீங்கள் வந்து க்ளவுடில் டெப்ளாய் பண்ணுவீங்க. அந்த ப்ராஜெக்டை டெப்ளாய் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான வெர்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அதாவது இந்த உங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண பேக்கேஜோட எக்ஸாக்ட் வெர்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதான் மட்டும்தான் வந்து டெப்ளாய்மெண்ட் வந்து கரெக்டாக நடக்கும். இல்லைனா வந்து டெப்ளாய்மெண்ட்லேருந்து அந்த வெர்ஷன் இஷ்யூ வரும். டெப்ளாய்மெண்ட் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த வெர்ஷன் மிஸ்மேட்ச் இஷ்யூ, அப்புறம் இந்த டிபெண்டன்சி ஹெல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இஷ்யூலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த uv-log ஃபைல் இருக்கிறதுனால நீங்கள் லோக்கலில் வந்து என்ன டெவலப் பண்ணுறீங்களோ எக்ஸாக்டாக வந்து அதே வந்து உங்களால் டெப்ளாய் பண்ணும்போது அதை உங்களால் ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வை இந்த uv-log ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ இந்த uv-log ஃபைலை வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். அதாவது அது எப்போ அப்டேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இன்கேஸ் வந்து லெட்ஸ் அஸ்யூம் தட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் வந்து இந்த py-project.toml வந்து
இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து நீங்களே வந்து ஒரு சம் டிபெண்டன்சிஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே டேப்லெட்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இதை வந்து நானே மேனுவலாக ஆட் பண்ணுறேன் இந்த ஃபைல்குள்ளே. அண்ட் இந்த ஃபைல்குள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி வந்து இதை இன்ஸ்டால் பண்ணணும்னா, இந்த ஃபைல்குள்ளே ஆட் பண்ணப்புறம் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, ஐ கேன் ஜஸ்ட் ரன் யூவி சிங்க்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பேசிக்காக இந்த PyProject.toml என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்கோ அதெல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். யூவி சிங்க் கொடுத்து ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பேசிக்காக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரைட், டேப்லெட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரைட், ஸோ டேப்லெட்டுங்கிற ஒரு பேக்கேஜுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பட் ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து மேனுவலாக இங்கே PyProject.toml இந்த ஒரு ஃபைலை வந்து நம்ம மேனுவலாக நம்ம எடிட் பண்ணி ஒரு புது பேக்கேஜை ஆட் பண்ணி நம்ம வந்து யூவி சிங்க்குங்கிற கமாண்ட் நம்ம வந்து ரன் பண்ணோம். ஸோ இப்படி நீங்கள் மேனுவலாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக யூவி லாக்குங்கிற ஒரு கமாண்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரன் பண்ணணும். ஸோ யூவி லாக் கமாண்ட் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா பேசிக்காக ப்ராப்பராக வந்து சிங்க் ஆகிடுமே. அது லாக் ஃபைலுமே வந்து ப்ராப்பராக நீங்கள் என்னென்ன பேக்கேஜ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதோட ப்ராப்பராக சிங்க் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டேப்லெட்டுங்கிற ஒரு பேக்கேஜ் நான் வந்து சர்ச் பண்ணுற பிறகு டேப்லெட்டோட வெர்ஷன் கரெக்டாக இங்கே வந்திருக்கு. பேசிக்காக எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆச்சோ அந்த வெர்ஷன் வந்திருக்கு 0.10.0. ரைட், ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து இந்த மேனுவலாக வந்து இந்த டாமல் ஃபைலை நீங்கள் வந்து எடிட் பண்ணி மேனுவலாக டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து யூவி சிங்க்குங்கிற கமாண்ட் வந்து பேசிக்காக அந்த புதுசாக ஆடோ டிலீட் பண்ண டிபெண்டன்சி வந்து அது வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அண்ட் யூவி லாக்குங்கிற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் இருக்கு தெரியுமா, அந்த வெர்ஷனை வந்து கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணணும் அந்த யூவி லாக் ஃபைலில். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நான் வந்து இது ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா, அகைன் ஐ நீட் டு ரன் யூவி சிங்க். ரைட், ஸோ யூவி சிங்க் ஸோ பேசிக்காக அந்த அன்இன்ஸ்டால் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ டேப்லெட்டுங்கிற பேக்கேஜ் அன்இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த லாக் ஃபைலில் போய் பார்ப்போம். லாக் ஃபைலில் வந்து ஆக்சுவலி டேப்லெட் இல்லை, பட் இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு ஆக்சுவலி ஆல்வேஸ் ரன் யூவி லாக். ரைட், நீங்கள் மேனுவலாக எப்பப்பெல்லாம் எடிட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து யூவி லாக் கண்டிப்பாக நீங்கள் ரன் பண்ணுங்கள். ரைட், ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிளாக இஸ் புரியுது நம்புறேன் எப்படி வந்து நம்ம யூவி வச்சு இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறோன்னு. ரைட், ஆல் ரைட். ஸோ PyProject.toml என்னன்னு தெரியுது நம்புகிறேன். அண்ட் uv.log ஃபைல்னால் என்னென்னு புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். அண்ட் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் அதர் வே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்து நம்ம எப்படி யோசிப்போம்னா, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம ஆல்ரெடி uv.tutorialங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம இன்ஸ்டாலைஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண விருப்பம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கெல்லாம் இப்படி பண்ண எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ பேசிக்காக அதை எப்படி பண்ணுறது நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ லெட் மீ ஓப்பன் அ நியூ ஃபோல்டர், நியூ ப்ராஜெக்ட் பேசிக்காக. ரைட், ஸோ லெட் மீ ஜஸ்ட் create a new okay, let me do it manually. ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். நியூ யூவி tutorial _1 கொடுக்குறேன் இதுக்கு பேர். ரைட், UV_1 tutorial_1. ஸோ இந்த ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ பேசிக்காக ஓப்பன் ஃபோல்டர். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டர் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேசிக்காக நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், இந்த டெமோன்னு ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் ஆச்சு. அந்த ப்ராஜெக்டில் எல்லாமே இன்ஸ்டலைஸ் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து இப்போ டெமோங்கிற இந்த புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண வேணாம், ஆனால் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கிரியேட் ஆகணும். ஸோ அது நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கு, ஸோ பேசிக்காக வாட் வி கேன் டூ இஸ், ரைட், இப்போ இந்த புது ப்ராஜெக்ட் இருக்குது நம்மக்கிட்ட, வி கேன் ஜஸ்ட் டூ ரைட், இன்ஸ்டெட் ஆஃப் யூவி இனிட் ப்ராஜெக்ட் நேம் நம்ம வந்து சும்மா யூவி இனிட்னு கொடுப்போம். யூவி இனிட். ஸோ யூவி இனிட்னு கொடுத்தோன்னே பாருங்கள், பேசிக்காக நம்ம ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் ஆகலை. இன்ஸ்டன்ட் நம்ம இருக்கிற ஃபோல்டருக்குள்ளேயே வந்து இந்த டிபெண்டன்சிஸ், இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட் பேசிக்காக தெரிஞ்சுக்குவாங்க. ரைட், அண்ட் ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ். அண்ட் லெட் மீ ஜஸ்ட் செக் இஃப் ஐ மிஸ் சம்திங். ஸோ பேசிக்காக நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், யூனிட் பார்த்தோம், ரன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், யூவி சிங்க் பார்த்தோம், லாக் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டூல்ஸ் பேசிக்காக. அப்புறம் VNV நம்ம பார்த்தோம், எப்படி வந்து ஒரு வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு. அப்புறம் நீங்கள் வந்து யூவி இன்கேஸ் வந்து உங்களுக்கு பிப் யூவியில் வந்து சம் இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் வந்து பிப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னா யூ கேன் டூ தட் ஆஸ் வெல். யூவி பிப் இன்ஸ்டால் pandas. ரைட், இதுவே நீங்கள் பண்ணலாம்.
பேசிக்காக நான் விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் ஃபைலில் வந்து நான் லெட் மீ ஜஸ்ட் யூவி பிப் இன்ஸ்டால் pandas இதுவுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ பேசிக்காக பாருங்கள் இங்கே என்ன எரர் காமிக்குது. பேசிக்காக யூ டோன்ட் ஹாவ் விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் ஃபைல். விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் ஃபைல் வந்து நம்ம கிட்ட இல்லை, அதனால தான் வந்து இந்த எரர் அடிக்குது. ஸோ விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணுறது கமாண்ட் என்னது யூவி விஎன்வி விஎன்வி ரைட். ஸோ விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஆக்டிவேட் பண்ணுவோம் அதை. ஸோ ஆக்டிவேட் let us activate this. ஸோ ஆக்டிவேட் அண்ட் இப்போ வந்து நான் வந்து அந்த யூவி பிப் இன்ஸ்டால். ஸோ பேசிக்காக யூவிலே பிப் இன்ஸ்டால் பண்ணலாம் நீங்கள் ரைட். ஒருவேளை வந்து யூவியில் வந்து எனக்கு யூவி வேணும், எனக்கு பிப் பண்ணணும்னா, பிப் இன்ஸ்டால் பண்ணணும்னா யூ கேன் டைப் யூவி பிப் இன்ஸ்டால் pandas ரைட். அதாவது எந்த லைப்ரரியோ அந்த நேம். ஸோ பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிருக்கு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஆக்சுவலி. அண்ட் pyproject.toml பார்ப்போம். pyproject.toml வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓகே there is some issue. Let's do a UV sync. Okay. So basically I think the issues with நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த virtual environment file நம்ம delete பண்ணிடுவோம் right. Let's delete it and so basically so always remember இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஆக்சுவலி நீங்கள் வந்து மேனுவலாக விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் ஃபைல் நீங்கள் மேனுவலாக யூவி விஎன்வி டைப் பண்ணக்கு பதிலாக யூ கேன் ஜஸ்ட் டைப் யூவி சிங்க் பேசிக்காக ரைட். ஸோ நீங்கள் யூவி சிங்க் எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து அதாவது ப்ராஜெக்ட் இன்ஸ்டலைஸ் பண்ண அப்புறம் யூவி சிங்க் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் ஃபைல் கிரியேட் ஆகுது. ஸோ தட் யூனோ லைக் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை. அண்ட் நீங்கள் அது அந்த கிரியேட் ஆன விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் ஃபைலை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஸ்கிரிப்ட்ஸ் ஆக்டிவேட் ரைட். அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூவி ஆட் pandas இல்லை numpy இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை கொடுத்தேன்னா ஸோ பேசிக்காக numpy இன்ஸ்டால் ஆகிருக்கு ரைட். அண்ட் இட் ஷுட் பாருங்கள் இங்கே அப்டேட் ஆகிருக்கு பேசிக்காக ரைட். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஒருவேளை வந்து எனக்கு இப்போ பேக்கேஜ் நான் ரிமூவ் பண்ணணும்னா ஐ கேன் டைப் யூவி ரிமூவ் வாட் எவர் த நேம் இஸ். இந்த நம்ம numpy இன்ஸ்டால் பண்ணால் numpy நான் ரிமூவ் பண்ணணும் numpy. ஸோ பாருங்கள் numpy வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுச்சு பேசிக்காக யூவி ரிமூவ். ஸோ ரிமூவ் ஆகிடுச்சு ரைட். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் புரியுதுன்னு நம்புறேன். ஸோ யூவி யூஸ் பண்ணாலும் பெனிஃபிட் என்னென்னா ஒன்று வந்து ஸ்பீடு அண்ட் அனதர் திங் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த கிட் இக்னோரு அண்ட் இந்த அதுவே எக்ஸாம்பிள் ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கு. readme.md toml ஃபைல் அதுவே மேனேஜ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய பைத்தான் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ் அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன் ரைட். You can also check out the other commands பேசிக்காக. இப்போ நான் வந்து என்னென்னலாம் உங்களுக்கு மெயினாக தேவையோ அதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் அவுட் தேர் பேசிக்காக இங்கே பாருங்கள். ஸோ பேசிக்காக இங்கே வந்து திஸ் கமாண்ட் யூவி பிப் சிங்க் பேசிக்காக உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி requirement.txt ஃபைல் இருக்குதுன்னா வந்து நீங்கள் அந்த பேக்கேஜஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா யூ கேன் ஜஸ்ட் டூ யூவி பிப் சிங்க் requirement.txt. அண்ட் ஒருவேளை வந்து உங்களுக்கு மல்டிபிள் பைத்தான் பேக்கேஜஸ் பைத்தான் வெர்ஷனோட நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா யூ கேன் டூ திஸ் கமாண்ட் பேசிக்காக ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. யூ கேன் ஆல்சோ கோ எக்ஸ்ப்ளோர். நான் மெயினான கமாண்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆட் ரிமூவ் பைத்தான் ப்ராஜெக்ட் எப்படி இன்ஷியலைஸ் பண்ணுறது, toml ஃபைல்னா என்ன, லாக் ஃபைல்னா என்ன, லாக் எப்படி வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுறது, யூவி சிங்க்னா என்ன, யூவி லாக்னா என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம் ரைட். ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ். இஃப் லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பைத்தான் தமிழை கற்றுப்பாங்க. அண்ட் ஆல்சோ என்னோடய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் வீடியோஸ்லாம் பைத்தான் ப்ராஜெக்ட் வீடியோஸ்லாம் நான் யூவி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் நம்மளுமே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் யூனோ லைக் டெக்கில் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் எப்படி அடாப்ட் ஆகிறீங்கன்னு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் வந்து எப்படி வந்து இன்னிலேருந்து நீங்கள் எப்படி அடாப்ட் ஆகிறீங்க அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கே தெரியும்னு நம்புகிறேன். ஸோ பேசிக்காக AI is growing very fast, so you also need to upskill yourself and adapt to the speed of AI. So keep learning, keep growing. Thank you. Thanks for watching.